வெல்கம் டு நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது அருமையான செம்மண் பூமி ஒரு 8 ஏக்கர் 14 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு. மேலும் என்ன வசதி வாய்ப்புகள்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நிறைய கஸ்டமர் பார்த்திங்களா நல்லா செம்மண் பூமியாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி கேட்ட கஸ்டமருங்க எல்லாமே பாருங்கள், இந்த வீடியோவை சூப்பராக இருக்கும், நல்லா வாஸ்துக்காகவே இருக்குங்க. இடம் வரும் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே விற்பனைகள் லேண்டு தாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டில் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி இந்த லேண்டு வந்து பார்த்தா பஞ்சாயத்து ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட இதுக்கு ரோடு பேசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 அடிக்கு குறைவில்லாமல் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. பஞ்சாயத்து தார் சல்லே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த லேண்டு வந்து பார்த்தா வாஸ்துக்காகவும் அமைஞ்சிருக்கு. குபேரமலை உயரமாகவும் சனிமலை தாழ்ந்தும் இருக்குங்க. அருமையான லேண்டு. ஒரு 8 நிமிஷம் வீடியோ இருக்குங்க. வீடியோ வந்து பார்வேர்டு பண்ணாத பாருங்கள், அப்போ தான் தோட்டத்தில் வந்து முழுமையாக என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி தெரியும். இடம் வந்து பிடிச்சதுனால தான் ஒரு 8 நிமிஷம் வீடியோவை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இடம் அருமையான லேண்டு. நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு பிடிக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்களா இந்த 8 ஏக்கர் 14 சென்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 போர், தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த தோட்டத்தில் உள்ள இந்த ஒரு போர் தான் ஃபஸ்ட்டு போர், இந்த போருங்க. அடுத்த போர் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டுலேயுமே வந்து கம்ப்ரஸர் தான் போட்டிருக்காங்க. ஒரே கம்ப்ரஸரில் வந்து 2 போருமே வந்து ரன் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. ஏர் பைப் போட்டு 2லேயுமே கண்டினியூ ஓடிட்டுருக்குங்க. இடம் பாருங்கள், இவங்க எல்லாமே பார்த்தோமா முத்துசோளம் போட்டு இப்போ தான் அறுவடை முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி உழவு செஞ்சு போட்டிருக்காங்க. இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே பாக்குதோப்பு தாங்க. தெற்கால சைடு, மேற்கால சைடு, வடக்கால சைடு பூராமே கம்பல்சரி பூரா பாக்குதோப்பு தான். இவங்க பூராமே வந்து முத்துசோளம் மற்ற விவசாயம் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அருமையான லேண்டு. இந்த லேண்டெல்லாம் வந்து கிடைக்கும் போதே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளணுங்க. அருமையான லேண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் உள்ள தென்னை மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. கொஞ்சம் சப்போட்டா இருக்குது, மாதுளை மரம் இருக்குதுங்க. எல்லாம் மாதுளை, கொய்யா, சப்போட்டோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. இந்த தென்னங்கன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இவங்க சொந்தமாகவே வந்து முளைக்க போட்டு வச்சுருக்காங்க, காட்டிலெல்லாம் வைக்கிறதுக்காக. வேறு கொய்யா தோட்டத்தில் உள்ள கொய்யா மரம் தாங்க. ஒரு 2-3 கொய்யா மரங்கள் இருக்குதுங்க. இதுலேயே மலை நெல்லிக்காய் இருக்குது, சாத நெல்லி மரங்கள் இருக்குது எல்லாமே. அதில் பார்த்திங்கன்னா நல்லா மாமரம், நல்லா ஜாதி வெரைட்டியான மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 50 மாமரங்கள் இருக்குது தோட்டத்துலேயே. இந்த மாதிரி பாருங்கள், தென்னை மரம் ஒரு 25 தென்னை மரம் அந்த காப்பில் இருக்குங்க. ஓரளவுக்கு மீடியமான காப்பில் இருக்குங்க. இப்போ தான் அறுவடை முடிச்சிருந்தாங்க, அதனால் கம்மியாக இருக்குது. இடம் நல்லா இருக்குங்க. அப்புறம் இந்த கம்ப்ரஸர் சொன்னோம் இல்லைங்களா, அப்புறம் இந்த 2 கம்ப்ரஸருமே பார்த்திங்கன்னாங்க தொட்டி லைனில் விட்டுருக்கேன். இந்த தொட்டியில் வந்து தண்ணி, இந்த போர் தண்ணி 2 கம்ப்ரஸர் தண்ணியுமே இதில் ஊற்றிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கு வந்து கீழே போகுதுங்க. இப்போ இந்த கிணறு இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு தாங்க. கிணறு பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள், கல்லுக்கிட்டெல்லாம் பாருங்கள் நல்லா கட்டி நல்லா நீட்டாக நல்லா கிணத்தை பராமரித்து வச்சுருக்காங்க. கிணத்துல தண்ணியெல்லாம் கட்டுறோம் பாருங்கள். மழை காலத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் மேலே இருக்குங்க, வெய்ய காலங்கள்லாம் தண்ணி கொஞ்சம் கீழே இருக்குங்க. போதுங்க. அதனால் வந்து 2 போர், தனி கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதினோட அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே வந்து ட்ரிப்பு தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த தோட்டத்தில் உள்ள இபி லைன் தாங்க. இந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்தோம்னா 2 போருக்குமே வந்து போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா 350 அடி போட்டிருக்காங்க. இன்னொரு போர் வந்து 750 அடி போட்டிருக்காங்க. 2லேயுமே நல்லா தண்ணி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இடம் பாருங்கள், சூப்பரான லேண்டு. இந்த தோட்டத்தில் இருக்கிற வீடு தாங்க. இந்த மாதிரி பார்த்தோம்னா கூரை மெஞ்சிங்க. அதில் மேலே வந்து தகர சீட்டு போட்டிருக்காங்கங்க. 2 வீடு நல்லா பெரிய 2 ஃபேமிலி தாங்குற மாதிரி பெரிய வீடாக இருக்குங்க. அதில் சின்ன ஒரு ஷெட்டு ஒன்று தனியாக இருக்குங்க. அது இது மாதிரி ஜாயிண்டாக ஒட்டியாக இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆட்டு பண்ணை ஷெட்டு ஒன்று இருக்குங்க. ஆட்டு பண்ணை ஷெட்டெலாம் லாஸ்ட்டில் காட்டுறோம் பாருங்கள். அதேமாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து 65 லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க. நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் பெரிய லெவலில் குறையாதுங்க. மேக்ஸிமம் ஃபைனலாக வந்து 65ன்னு சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்ன ரேட்டு தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து 65 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து 45க்கு ஆகுமா 50க்கு ஆகுமா அப்படின்னா கம்பல்சரி இந்த லேண்டை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது அந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருக்கு. இது சேலம் மாவட்டத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. ஆத்தூர் ஓட்டு நம்ம மங்களபுரம் செல்லும் வழியிலே இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. சூப்பரான லேண்டு. இந்த லேண்டில் வந்து நேரில் வந்து பார்க்கும் போது தான் தெரியும் இது எதனால் இந்த ரேட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தெரியும். பாருங்கள், ரோடு பேஸ் சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து 600 அடி ரோடு பேஸ்லேயே அமைச்சிருக்கு. 600 அடிக்கு மேலே வரும், கம்மி வராதுங்க. இந்த லேண்டு ஃபுல்லுமே ஒரு அருமையான செம்மண் பூமி. சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 கிலோமீட்டர் வருங்க. அருமையான லேண்டு பாருங்கள். ரோடு பெயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பக்கத்தில் பூரா பாருங்கள் பாக்குத்தோப்பு அமைச்சிருக்காங்க. நாமளும் இடம் வந்து பிடிச்சிருந்தாங்க வாங்கிட்டுங்க. நாமளும் இந்த மாதிரி பாக்குத்தோப்பு அமைச்சிக்கலாம். ஃபுல்லுமே இந்த சைட்டில் இந்த இடத்த தவிரங்க மீதி எல்லாமே அமைச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் கொஞ்சம் கடன் பிரச்சனைக்காக கொஞ்சம் சேல் பண்ணுறதா சொல்லியிருக்காருங்க. கொடுத்துரு கடன் அடிச்சுட்டு மற்ற இடத்துல மீதி இருக்கிற அமௌண்ட்டு ஏதோ ஒரு இடம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க தோட்டத்துக்காரு. இதெல்லாம் கீழே வந்து பாதி வந்து முத்துசோளம் எடுத்துட்டாங்க. இது பாதி முத்துசோளம் தோட்டத்தில் இருக்குங்க.
இந்த தோட்டத்தில் வந்து 2வது போகிறேங்க. இடம்லாம் பாருங்க சார், கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். இந்த தோட்டத்தில் ஒரு பெரிய தேக்கு மரம் ஒன்று இருக்குங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு வெளியில் இது ஒரு மண் அடுப்பு ஒன்று இருக்குங்க. வெளியில் அதை நம்ம தண்ணி காய வைக்கிறதுக்கு மேலே வச்சுருக்காங்க. அது அந்த நம்ம காட்டுக்கு வந்து அந்த ட்ரிப்பு போடுங்களா, அதுக்காக லைன் வச்சுருக்காங்க. அதுலேயே பைப் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோட்டத்துக்கு எல்லாமே பைப் லைன் போட்டிருக்காங்க. எல்லாம் கேட் வேலை அமைச்சிருக்காங்க. நம்ம அப்படியே வந்து நம்ம கேட் வேலை தெளி ஒவ்வொரு லைனாக பாய்ச்சிக்கலாம். மாடுக்கு நல்லா இருக்குங்க. அதுக்கு வந்து தீவன தட்டு போட்டிருக்காங்க. வாழை மரங்கள் ஒரு நிறைய மரங்கள் இருக்குல்ல, சாரி மரமும் வாழை மரங்கள் நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே விற்பனைகள் விளாண்டுதாங்க. அருமையான செம்மண் பூமி. தோட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது, அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இடமெல்லாம் பாருங்கள் சார், உண்மையாலுமே நல்ல ஒரு லேண்டு. இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நேரில் இடம் முடிச்சுன்னா உடனே வந்து நேரில் வந்துடுங்க. நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருங்க. டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்க. இதில் விசாலெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர்கிட்டே உட்கார வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணி நல்லபடியாக நம்ம இந்த இடத்த நம்ம வாங்கிக்கலாங்க. மண்ணில் பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள் உழவு செஞ்சு போட்டிருங்க பாருங்கள், காட்டும் பாருங்கள். கம்பல்சரி பூராமே லைன் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே பாருங்கள். மண் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பூராமே இந்த 8 ஏக்கர் 14 சென்ட்டுமே இதே மாதிரி மண் தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் தக்காளி சைடு பாருங்கள், பூரா பாருங்கள் இப்போ பாகத்தோ போட்டிருக்காங்க பாருங்கள். தண்ணி உள்ள ஏரியா தாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வாழை எல்லாமே இந்த தோட்டத்தில் உள்ள வாழைங்க எல்லாமே. இதுக்கு பக்கத்தில் தான் ஆட்டு சைடு இருக்குது. ஆட்டு பண்ணை சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஆட்டு பண்ணை சென்டர் வந்து இதில் தாங்க இருக்குது. இப்போ வந்து ஆடுங்க எதுவும் கிடையாது. ஆரம்பத்தில் போட்டு வச்சுருந்தாங்களாம். கொஞ்சம் பராமரிப்பு பண்ணோம்னு சொல்லி ஆடெல்லாம் கொடுத்துட்டாங்களாம். இப்போ நல்ல பெரிய செட்டு இருக்குது பாருங்கள். எல்லாமே ஸ்டேஜி போட்டு அதுக்கு மேலே தாங்க அமைச்சிருக்காங்க. அருமையாக இருக்குங்க. பேட்சாக வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. அவ்வளோ அருமையாக ரன் பண்ணி வச்சுருந்தாங்களாம். இப்போ முடியாத ஒரே காரணத்துக்காக தான் இந்த லேண்டை கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிறதா சொல்லியிருக்காங்க. இடம் பாருங்கள் சார், எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களா. ஏன்னா சேலம் மாவட்டம்னாவே ரேட்டு ஜாஸ்தி தான் வருங்க. இன்றைக்கெல்லாம் எம்டி லேண்டு இந்த ஏரியாவில் எடுத்துட்டிங்களா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாங்கள் 40 to 50 லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இது நம்ம கெனல் சர்வீஸு எல்லாமே ரோட் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. அருமையான லேண்டு. இதில் பாருங்களா, அந்த பில்லுங்கெல்லாம் கொஞ்சம் அடிக்க வச்சுருங்க. அப்புறம் இது பாருங்கள் தனித்தனியாக பாருங்கள், இந்த குட்டிங்களுக்கெல்லாம் போடுற மாதிரி இது தனியாக ஒரு பேஜ் எல்லாமே வந்து இந்த வெல்டு மெஸ் வலை மாதிரி போட்டு தனித்தனி பேஜ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயே ஏன்னா ஒரு ரேட்டு வந்து 65 லட்ச ரூபா தான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரேட்டு ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கிக்கலாங்க. அர்ஜென்ட் சேலுக்காக இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து இந்த மாதிரி இடத்த கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல லேண்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான லேண்டு. ஏன்னா சேலத்துலேருந்து கரெக்டாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடலாம். அதிகபட்சம் எடுத்துகிட்டிங்கன்னா 1 hour. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தோமா ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்துடலாங்க லேண்டுக்கு. பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். செட்டு பாருங்கள், நல்லா பெரிய செட்டாக போட்டிருக்காங்க, ஆட்டு செட்டு. இல்லை துவரையெல்லாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு லேட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.